நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய். நேச நிலைக்கதவம், கண்ணனிடத்திலே நேசமுடைய அன்புபடைய நிலைக்கதவத்தை நீ நீக்கு, நீ நேச நிலைக்கதவம் நீக்குன்னு ஸ்பஷ்டமாக பாசுரத்தில் இருக்கிறதுனாலே ஆச்சாரியனாகிற துவாரசேஷி நிலையை நீக்கிவிட்டு கதவை திறந்து விட்டால் தான் பகவானை நாம் பற்ற வேணுங்கிறது முக்கியம். இதனால தான் இந்த சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய சமாசேனத்தை இன்றியமையாததாக கொண்டுள்ளார்கள். எத்தனையோ இடங்களிலே நாம் நேர பகவானிடத்தில் பக்தி பண்ணி அவர் அடைஞ்சு விடலாம். ஆனால் ராமானுஜ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் மூலமாகத்தான் அடைவதற்கு முடியும். இது ஆண்டாள் ஸ்பஷ்டமாக நீ நேச நிலைக்கதவம் நீக்கு ஏன்னா துவாரபாலகன் சொல்லி கூட பார்த்தானா, கதவு தாப்பாள் வெறுமை தான் போட்டு வச்சுருக்கேன், திறந்துட்டு போகலாம் நீங்கள், நான் திறந்து விட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறான். வெறுமை நேச நிலைக்கதவம் நீக்குன்னு சொன்னவள் அவன் இப்படின்னு பதில் சொன்ன உடனே நீ நேச நிலைக்கதவம் நீக்கு, தாப்பாள் இல்லாத கதவை திறந்துக்கிறதுக்கு நாங்கள் தெரியும், ஆனால் நாங்களாக திறந்து வந்துட்டு தான் இருக்கக்கூடாது, அது நீ திறந்து விட்டு போனதாக இருக்க வேண்டும்.